Hello, welcome and welcome to Cricket Challenges Tamil channel. ஏமாற்றப்பட்டாரா நம்மளுடைய விராட் கோலி ஆர்சிபி vs கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய விராட் கோலி வந்து ஹர்ஷித் ராணா கிட்ட காட்டன் போல்ட் ஆயிருப்பார். ஸோ அந்த பால் வந்துட்டு நோ பால், பட் ஆனால் வந்துட்டு அம்பையர்ஸ் ஸோ அதை வந்துட்டு நோ பால் கொடுக்காம வந்துட்டு ஃபேர் டெலிவரின்னு கொடுத்து விராட் கோலி அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் அம்பையர்ஸோட டெசிஷன் ஒன்னொன்றுமே மாஸ்டர் கிளாஸில் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க ஏதாவது வந்து கரெக்டான டெசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தான் அதை அதிசயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ விராட் கோலி எஸ்பெஷலி வந்துட்டு அந்த நோ பாலுக்கு அம்பையர் கிட்ட சண்டைக்கே ஏறிட்டார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலி இந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டு நம்ம பார்க்குறோம். காரணம் அவர் வந்துட்டு கிரீஸுக்கு வெளியே தான் இருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பால் வரும்போது கீழே டிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவில் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல பால் வரும்போது கீழே டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவர் பாப்பிங் கிரீஸில் இருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அதனால் பால் டிப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோ பால் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு ரியல் டைம்லேயே அது நோ பால், அது வந்து இடுப்புக்கு மேலே அப்படிங்கிறத நீட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஃபாஃபே அதை தான் வந்து அந்த இடத்துல வந்து அம்பையர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். பட் ஆனால் அம்பையர்ஸ் ஒரே முடிவாக அதை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் கிரீஸ்குள்ளே இருந்திருந்து அது நோ பால், அவர் வந்து வெளியே வந்துட்டார், அதனால் வந்துட்டு அது நோ பால் கிடையாதுன்னு சொல்லி அமுச்சுட்ருவாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல வந்துட்டு தேர்ட் அம்பையரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். செர்டைன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டான டெசிஷனான்னு கேட்டால் கரெக்டான டெசிஷன் கிடையாது. அவர் வெளியே வந்திருப்பார். பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்து கார்டு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் உள்ளே தான் இருந்திருப்பாப்புல. ஸோ இதை வந்து அந்த இடத்துல யாருமே வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ விராட் கோலி இப்போ வந்துட்டு அன்ஃபேர் டெலிவரியாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறையா தடவை வந்து அன்ஃபேராக அவர் அவுட் ஆயிருக்கிறார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அதை நம்ம பார்க்காம இருந்தோம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் விராட் கோலிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கிங் கோலி இதை மைண்டில் வச்சுட்டு அடுத்து வரப்போகிற டீமை போட்டு பொழக்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சை ஆர்சிபி சப்போஸ் லூஸ் பண்ணாங்கன்னா இது இன்னுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வில் ஜாக்ஸ் உத்தரதாண்டா வாடிட்டு இருக்காப்புல. மேட்சை வின் பண்ணிட்டா கொஞ்சம் இதை வந்துட்டு அப்படியே மறந்து கீழே சைலண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஏதாவது நடந்து அந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிறத நோக்கி போனாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அம்பையர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய விளைவுகள் சந்திக்க வேண்டியதாக வரும். உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் இதை அவுட்டுன்னு சொல்கிறீங்களா நாட் அவுட் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.